பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன்ற தேவைப்படுற குழு நமக்கு தேவைப்படுது. அப்ப அந்த குழுவை கண்டுபிடிப்பதற்காக எவ்வளவு விஷயங்களை பண்ணி பார்த்தோம், எல்லாமே ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ண டெக்னிக்கலா இதை மாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அப்ப உதவி அப்படின்னு ஒரு செயலியை உருவாக்கலான்னு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டமிடப்பட்டு அது ஒரு வருஷமா தேவைப்பட்டு அது நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ ஒரு ஸ்டெப் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான் பனை. இப்ப நீங்க பேசும்போதுலாம் சொன்னது எல்லா இடத்துலயுமே பனை விதைகள் வச்சாங்க. எல்லாருமே நான் 5 லட்சம் வச்சேன், 10 லட்சம் வச்சேன், 50 லட்சம் வச்சேன். எங்க வச்சீங்கன்னு கேட்டா கிடையாது. மரக்கன்று வச்சேன், எங்க வச்சீங்கன்னு கேட்டா சொல்றதுக்கு இடம் கிடையாது. உண்மையிலேயே வைத்தவர்களுக்கு எவிடன்ஸ் கிடையாது. வைக்காதவர்கள் யாரோ வச்ச ஒரு விதையை போட்டோ எடுத்து தன்னுடையதாக ப்ரொஜெக்ட் பண்றது எப்படின்றது தெரியும். முதலமைச்சரின் மாநில இளைஞர்கள் வருஷம் அவருடைய புத்தகத்துல கிட்டத்தட்ட 200 ப்ரொஃபைல் வருங்க. ஒருத்தரோட ப்ரொஃபைல் மட்டும் 500 பேஜுக்கு இருக்கும். 4 சப் எடிஷன் புக்ஸ் போட்டிருப்பாங்க. எதுவுமே அவர் பண்ணதா இருக்கு. ஆனா உண்மையா பண்ணவரோட புக் 20 பேஜ் தான் இருக்கும். பெருசா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த 400 பேஜ் போட்டவங்களுக்கு தான். யாரோட உழைப்பு இத்திரன்னு உங்களுக்கு தான் கிடைக்கும். நான் ஒன்னே நல்லவன் சொல்லலை. இந்த சமூகத்துல நான் உள்ள வரும்போது நல்லது பண்ணணும்னா உள்ள வரல. சோசியல் சர்வீஸ் தான் பயங்கர கரெக்டடு. அதுல போனா இந்த உலகம் நல்லவன் நினைக்கும். நல்லவன் நம்பிச்சுன்னா எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பிசினஸ் கிடைக்கும், நிறைய மேடைகள் கிடைக்கும் அப்படின்னு தான் உள்ள வந்தேன். ஆனா அப்படி உள்ள வந்த என்னைய ஒரு டைமுக்கு அப்புறமா அந்த புகழ், அந்த பெயர், விளம்பரம் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா சரி இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு, அடுத்த விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்த கேஸுக்கு 108க்கு கால் பண்ணி சொல்லிட்டு நான் போயிட்டேன். எப்பவுமே போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அப்புறம் இந்த ஊர்ல இது தப்பு அது தப்பு, இவன் தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க, மத்தவங்களை குறை சொல்றதுல மட்டும் தான் போயிட்டு இருந்த வாழ்க்கை. ஒரு டைம் கால் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். ஒரு 30 நாள் கழிச்சு எனக்கு ஒரு கால் வருது. எப்படியோ கண்டுபிடிச்சி நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து நம்பர் வாங்கி என்ன கூப்பிடுறாங்க. ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, உங்களை பார்க்கணும் சார், உங்களால எங்க உசுர் காப்பாற்றப்பட்டிருக்கு எங்க குடும்பத்துல அப்படின்னு. எனக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா அவங்க காப்பாத்திட்டேன்னு சொன்னது இல்லை, என்னை பார்க்கணுன்றாங்க. இவ்வளவு கழிச்சு என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டிப்பா லம்பா ஏதோ பணம் கொடுப்பாங்க அப்படின்னு ஆசை, மனசுல சந்தோஷம். அது ஓடுது மனசுல. 1000 ரூபாய் இருக்குமா, 10,000 ரூபாய் இருக்குமா, 1 லட்சம் ரூபாய் இருக்குமான்னு எண்ணத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்த சொல்றேன், வாங்கம்மா இங்கதான் நான் இருக்கிறேன், ஹைட்டா இருக்கிற பாருங்க அப்படின்னு அந்த அம்மா பாக்குறாங்க. கிட்ட வராங்க. அந்த அம்மா கிட்ட வரதான் அவங்களுடைய முழு உருவத்தை பாக்குறேன். அவங்க நான் பார்த்த ஒரு ஆடம்பரமா பெரிய ஆளா இருப்பாங்கன்னு பார்த்தா கழுத்துல நகை இல்லை, எதுவும் இல்லை, பார்க்க சாதாரணமான ஆளா இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களான்னு யோசிச்சது 10,000 ரூபாய்க்கு போச்சு, 10,000 1000 ரூபாய் போச்சு. கிட்ட வர 100 ரூபாவது கிடைக்குமா, டீயாவது வாங்கி கொடுப்பாங்களான்ற அளவுக்கு எண்ணம் மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த அம்மா கிட்ட வராங்க. கிட்ட வந்து கையை கீழே வைக்கிறாங்க. பர்ஸ்ல கை வைப்பாங்கன்னு பார்த்தா அந்த 2 கையும் என்னுடைய பாதத்தை வச்சாங்க. அந்த வச்சுட்டு அந்த அம்மா எழுப்பும்போது 2 கண்ணுல இருந்து அந்த அம்மா கண்ணுல தண்ணி ஊத்துது. என்னடா அது என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நீங்க உங்களாலதான் காப்பாத்துனாங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா போன் பண்றேன். இல்லைங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. இப்பதான் கரு அவங்க மனைவிக்கு சுமக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கணவன் கிடையாது. நானு, என்னுடைய பையன், என் பையனோட மனைவி, இப்போ வயிற்றுல வர கருன்னு 4 பேரோட உசுரை உங்க ஒருத்த ஃபோன் கால் காப்பாத்திருக்கீங்க. நீங்க தான் என்னோட தெய்வம்னு அந்த அம்மா சொல்லும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகம் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகி ரோட்ல நிக்கிற எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு, இப்போ எப்படி லைன்ல வந்து எல்லாரும் பேசுறீங்க, லைன்ல நிக்க வச்சு எல்லார் காலில் இருக்கிறத எடுத்து கண்ணத்துல அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிச்சு சோசியல் சர்வீஸை போய் எப்படி நினைச்சு வச்சிருக்கோம் பாரு அப்படின்ட்டு. இந்த இடத்துல எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், இந்த சமூகத்துல யாருமே தவறான மனிதர்கள் முன்னாடி வரக்கூடாது. தவறான மனிதர்கள் சமூக சேவைன்ற பெயருக்குள்ள வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவான. அதற்காக பயணிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கோவிடோட கோஆர்டினேட்டரா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிச்சு. 1,77,000 மைக்ரேட் ஒர்க்கர்ஸை ரெஸ்கியூ பண்ற ஆபரேஷன்ஸை லீட் பண்ணேன். பிரைம் மினிஸ்டரோட ஆபரேஷன். கவர்மெண்ட்ல இருந்து கால் வந்தது, ரொம்ப நல்லா பண்றீங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸோட ஹெட்னு ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க. எனக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள்லாம் பெருசா கிடைச்சது. பெரிய பிசினஸ்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தேன். எல்லாத்தையும் மாத்தினேன். ட்ரக் ஃப்ரீக்குள்ள வந்தேன், இதுக்குள்ள வந்தேன். இன்னைக்கு மொத்தத்தையுமே லைஃபை டெடிகேட் பண்ணேன். டீமை ஃபார்ம் பண்ணேன். இந்த தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் மூலமா எப்படி கனெக்ஷன் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்பயும் மேனுவலான கனெக்ஷன் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. நீங்க ஃபோன் நம்பரை வாங்கி கரெக்டா ஷேர் பண்றது கூட பிரச்சனை தான். வாட்ஸ்அப்ல பார்த்தா தேவையில்லாத கான்வர்சேஷன், தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத பதிவுகள். என்னடா நடக்குதுங்க? ஒண்ணு ப்ரொமோஷனா இருக்கு, அல்லது தன்னைய பத்தின ப்ரொஜெக்ஷனா இருக்கு. இது 2 தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல 4 பேருக்கு உணவு கொடுக்க முடிஞ்சது. அவங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்தாங்க. இவங்களுக்கு கொடுத்தது எனக்கு ஒரு சந்தோஷம் யாரும் போட்டு நான் பார்க்கல. நான் கொடுத்ததால 4 பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு போட்டு தான் நான் பார்க்கறேன். முதல்ல என்னாலதான் இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்கல்ல, அவங்க நல்லா இருக்கிறதுனாலதான் நீங்க நல்லவங்களா இந்த உலகத்துல தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்றது முதல்ல நமக்கு தெரியும். அப்ப இது எப்படி சேனலைஸ் பண்ணி சரியான ஒர்க்கர்ஸை பண்ணணும்னா அதுக்கு தான் ஆப் டெவலப் பண்ணலாம் முடிவு பண்ணி முதல்ல பனை ஆப்பை கொண்டு வந்தோம்.
பனை விதைக்கு கவர்மெண்ட் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல போய் பேசுறேன், இது மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க பண்றீங்க, ஆனா பனை நடவே இல்லை. அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், லாரியில ஏத்திட்டு இருக்கான், இதுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் எதை தான் நம்ம சொல்றோம்னு அதுக்குன்னு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி ஒவ்வொருத்தரும் விதை வைக்கணும். அரசு அதிகாரி